மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. ஹலோ மலிமா, நான் தான் வெண்பா. வெண்பா செல்லம், மணி 11:30 ஆகுது. இன்னும் தூங்காம என்ன பண்ற? இப்பதான் ரேணுமாவ கதை சொல்ல சொல்லி பாடா படுத்தி தூங்க வச்சுட்டு உங்ககிட்ட பேச வந்தேன். வெண்பா 10:30 மணிக்கெல்லாம் உன்னை தூங்க சொல்லிருக்கேன்ல. எப்படி மலிமா தூங்க முடியும்? நீங்க அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி வந்தீங்க, என்ன பார்க்க வந்துட்டு எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கிட்டு போனீங்க, கண் கலங்கி நின்னுட்டு போனீங்க. உங்களை நான் அப்படி பார்த்துட்டு எப்படி மலிமா தூங்க முடியும்? வெண்பா, நீ அதெல்லாம் நினைக்க கூடாது. என்ன பார்க்க வந்துட்டு நீங்க அழுதுட்டு போனீங்க. நான் எப்படி மலிமா அதை நினைக்காம இருக்க முடியும்? நான் அந்த சமயத்துல கண் கலங்கிட்டேன், உண்மைதான். ஆனா உன்னை பார்த்தேன்ல, அதுல சந்தோஷமாயிட்டேன். அதனால நீ அதையும் நினைச்சிட்டு இருக்காத. எப்படியோ எனக்காக தானே வந்தீங்க, இவங்க எல்லார்கிட்டயும் திட்டு வாங்குனீங்க. வெண்பா செல்லம், நீ குட்டி பொண்ணு. இதெல்லாம் யோசிச்சு நீ தூங்காம இருக்க கூடாது. இது பெரியவங்க விஷயம். இத நாங்க பேசி சரி பண்ணிக்கிறோம். நீ நல்லா சாப்பிடணும், நல்லா படிக்கணும், நல்லா தூங்கணும். இது மட்டும் தான் உன் வேலை. நீ இத பத்தி தான் யோசிக்கணும், சரியா? சரி மலிமா. இனி எப்பெல்லாம் எனக்கு தோணுதோ அப்பெல்லாம் டாடாவோட வந்து உன்னை பார்த்துட்டு வந்துருவேன், சரியா? சரி மலிமா. நீ இப்ப போனை வச்சுட்டு போய் சமத்தா தூங்கு. ஓகே மலிமா. I love you. I love you too. Okay, bye. Bye. இன்று நாள் எப்படி? கடகம். தேவைகள் உடனுக்குடன் நிறைவேறும் நாள். பக்கமாயிருக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தோன்றும். ஏங்க, நீங்க விருச்சிக ராசி தானே? நீங்க எதுக்கு கடகத்தை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கடகம் மல்லி ராசி. இப்பெல்லாம் என் ராசியை பாக்குறனோ இல்லையோ, மல்லி ராசியை தான் நான் முதல்ல பாக்குறேன். கடகத்துக்கு மங்கள ஓசை கேட்கும்னு அறிகுறி எல்லாம் போட்டிருந்துச்சா? இன்னும் அந்த ரேணுகா விஷயம் வேற முழுசா முடியல. மறுபடியும் கல்யாண பேச்சு நடக்குமா? அது எப்படி அவ அவ்வளவு சீக்கிரம் விடுவா? மறுபடியும் அடுத்த ஐடியா ஏதாவது ரெடி பண்ணி மறுபடியும் ஏற்பாடு பண்ணுவா. அவ கல்யாணத்துல இருந்து பின்வாங்கவே மாட்டான். நாம மட்டும் பின்வாங்குவோமா என்ன? நாமளும் அந்த விஷயத்துல இருந்து கண்ணை எடுக்கவே மாட்டோம். அவ எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் நாமளும் போய் அதை தடுத்து நிறுத்ததான் செய்வோம். அண்ணே, வாமல்லி. வாமல்லி, உனக்கு ஆயுசு 100. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம், நீ வந்துட்ட. அண்ணே எப்படி இருக்கேன்னு? நாங்க எப்பவும் நல்லாதாமா இருக்கோம். நீ எப்படி இருக்க? உன்ன நினைச்சுதான் நாங்க எப்பவும் பதட்டத்திலே இருக்கோம். நீ முதல்ல உட்காரு. ஏங்க, வந்தவள உட்கார கூட விடாம நின்னுகிட்டே பேசுறீங்க. மல்லி, நீ உட்காருமா. உட்கார். உட்கார். என்ன மல்லி, அந்த பிசாசு கம்ப்ளீட்டா வீட்டுக்கு போயிட்டால? இப்ப நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? கம்ப்ளீட்டானு சொல்ல முடியாதுன்னு, இப்போதைக்கு போயிருக்கா. என்ன ஒண்ணு, வெண்பாவையும் அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. அது ஒண்ணுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வெண்பாவை எதுக்கு அவ கூட்டிட்டு போறா? வெண்பா என்ன அவ புள்ளையா? நமக்கு இல்லன்னு தெரியும். ஆனா விஜய் உட்பட அது அவ குழந்தை. பெண் குழந்தை அம்மா கிட்டதான் வளரணும்னு சொல்றாங்களே. அவ என்ன குழந்தை மேல பாசத்திலேயா கூட்டிட்டு போயிருப்பா? வெண்பாவை கூட்டிட்டு போயிட்டா விஜய் எப்படி அங்க வந்துதானே ஆகணும். அதுக்காக தான் கூட்டிட்டு போயிருப்பா. நானும் எத்தனையோ பொம்பளைங்களை பாத்திருக்கேன். ஆனா இவ பெரிய கேடியால இருக்கா. கதிரேசன் வீட்ல 50 லட்சம் ரூபாய் காணாம போச்சுன்னு சொன்னேன்ல. ஆமா, ஏதோ மாப்பிளைக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசர்ட்ட சொல்லி விசாரிக்க போறேன்னு சொன்னீங்க. அந்த போலீஸ் ஆபீசர் வந்தாருன்னு. லக்கிலே அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சு. கொடுங்க. இப்போதைக்கு நமக்கு க்ளூவா இருக்கிறது அந்த வண்டிக்கு முன்னாடி ஒட்டி இருக்க ஸ்டிக்கர் மட்டும்தான்.
அவன் நிச்சயமா அந்த சுடரோட சம்பந்தப்பட்டவனா தான் இருப்பான். அந்த ரகுவோட ஆளா தான் இருப்பான். அந்த போட்டோ ஏதோ காமிச்சாங்கன்னு சொன்னீல, அந்த போட்டோ உங்ககிட்ட இருக்கா? இருக்குன்னு விஜய் போன்ல இருந்து நான் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டேன். அத காமி. அண்ணி இங்க பாருங்க. இங்க காமி, குடு. ஏமா, இதுல முகம் சரியா தெரியலையே. ஆ, 50 லட்சம் ரூபாய். நம்ம ஊர்ல ஒரு பெரிய மாந்தோப்பையே வாங்கி போட்டுறலாம். உண்மையா நேர்மையா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இவ்ளோ பணம் கிடைக்காது. ஆனா திருடுறாங்க பாரு, அவங்களுக்கு தான் இவ்ளோ பணம் கிடைக்குது. நமக்கெல்லாம் எப்பதான் இந்த மாதிரி ஒரு பணம் கிடைக்க போதோ. என்ன ராத்திரி நானும் ஒரு முகமுடி போட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரவா? யோ, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீங்க ஏன் எல்லா விஷயத்தையும் உங்களையே சொல்றேன்னு எடுத்துக்கிறீங்க? அந்த பைக் ஆத்து கோயில் வரைக்கும் போயிருக்குன்னு, அதுக்கப்புறம் எங்கேயும் ரெக்கார்ட் ஆகல. ஆத்து கோயில் பக்கம் தேடினா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஆத்து கோயில் ஏரியாவா? ஏமா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன்ல, இந்த மகளிராணி யோசனை கூட அவர் தான் சொன்னாரு. அவருக்கு தெரிஞ்ச பசங்கள்லாம் இருக்காங்க. நீ விடு, நான் பாத்துக்கிறேன். மல்லி, மாப்பிள்ள கால் பண்றேன். ஹலோ. சொல்லுங்க. மல்லி, நீ எங்க இருக்க? நான் அது இங்க. என்ன மல்லி அமைதியா இருக்க? அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கேங்க. உனக்கு சொந்தம்னு இருக்கிறது அவங்க மட்டும் தானே. நீ அங்க எப்படி போகாம இருக்க முடியும்? நான் ஒன்னும் தப்பாலாம் நினைக்கல. சரி, அங்க உன் அண்ணி நாகம் இருக்காங்களா? இருக்காங்களே. கொஞ்சம் போன் அவங்க கிட்ட கொடு. அண்ணி, அவர் உங்ககிட்ட பேசணுமா? ஐயோ, போச்சு. தம்பி என்ன வாங்க வாங்கன்னு வாங்க போறாரு. பேசு. தம்பி, ஒன்னும் பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு கோபிக்க போறது இல்ல. எனக்கு வருத்தலாம் பாபுவோட மட்டும்தான். என்ன? ஹே, ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, கேக்குதா? தம்பி, நாங்க பொண்ணு கொடுத்துருக்கோம். எங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்ணதானே செய்வோம். அத நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. இல்ல, அதை விடுங்க. அத நாம அப்புறமா பேசிக்கலாம். இப்ப நான் வேற ஒரு விஷயம் பேசுறதுக்காக தான் கால் பண்ணேன். சொல்லுங்க தம்பி. இப்ப நான் ஒரு அபார்ட்மெண்ட் ஒர்க் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா, அன்னைக்கு சொன்னீங்க. அதுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஒருத்தங்க வேலைக்கு தேவைப்படுது. நான் முன்னாடி பாபுக்கு தான் அந்த வேலையை சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா அங்க இருக்கிற தூசி எல்லாம் பாபு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க அந்த வேலையை பாத்துக்கலாம்னு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி, அது ஓகேவா? தம்பி, நான் ரொம்ப படிக்காதவ. நான் எப்படி அந்த வேலையெல்லாம் போய் பாக்குறது? நீங்க படிக்கலன்னா என்ன? உங்க கேலிபர் எனக்கு நல்லா தெரியும். உங்களால பெரிய பெரிய வேலை எல்லாம் பார்க்க முடியும்னு நம்பிதான் நான் உங்களை இந்த வேலைக்கே கூப்பிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.